ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லோரும் வெக்கேஷன் போகிறதுக்காக ரெடி ஆகிட்ருப்போம். நிறைய ஷாப்பிங் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்ம எப்போவுமே லுலுவில் இல்லை நெஸ்டோவில் சாக்லேட்ஸ்லாம் வாங்குவோம். இப்போ வந்துட்டு வீவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது மால் ஆஃப் மஸ்கட்க்கு பேக் சைடு இருக்குது. இது அசைபா அல்குவயர் அந்த மாதிரி ஏரியாவில் கூட இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டு நிறைய சாக்லேட்ஸ் இருக்குது, அப்புறம் பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் ஓரளவுக்கு இருக்குது. முக்கியமாக வந்துட்டு பெல்ஜியம், ஸ்பெயின், அப்புறம் இந்தியா, யுஏஇ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே ஃபாரின் ப்ராடக்ட்ஸாகவே இருக்குது. சைனா ப்ராடக்ட் இல்லவே இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து நிறையா பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய டின் ஐட்டம்லாம் வச்சுருந்தாங்க. டின் ஐட்டம்லேயே மஷ்ரூமு, ஃபிஷ்ஷு தான் நான் பார்த்துருக்கேன். மஷ்ரூம்லாம் கூட இது வந்து டின் ஐட்டத்தில் போட்டு வச்சுருந்தாங்க. நிறைய பீன்ஸ் வெரைட்டிஸ்லாம் கூட இந்த டின் ஐட்டம்ஸில் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறமேட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவோம் இல்லைங்களா, ஜாமு, பீனட் ஜாமு, சாக்லேட்டு இதெல்லாம் வந்துட்டு இருந்தது. அப்புறமே இங்கே தான் வந்து ஒரு மிஷின் பார்த்தேன். இதில் ஆரஞ்சு போட்டோன்னா, முழுசாகவே போட்டோன்னா ஜூஸ் பாட்டிலில் வந்து நமக்கு கிடச்சிருது. அந்த பாட்டிலுக்கு நம்ம வந்து பைசா கொடுத்தா போதும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஹனி, டேட்ஸு, அந்த மாதிரி வேஃபர், குழந்தைங்களுக்கு பிடிக்கிற எல்லா விதமான சாக்லேட்ஸு எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஃப்ரோசோன் ஐட்டம்ஸ்லாம் வந்து இருந்தது. இங்கே வந்து புதுசாக என்ன பார்த்தேன்னா, ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பார்த்தேன். எப்போவுமே லுலுவில் வந்து நமக்கு நார்மல் பொட்டேட்டோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் இருக்கும். இங்கே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது. ரேட்டும் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது. எல்லா ரேட்லேயுமே இருக்குது. நம்ம எது வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பீஸா, அதுக்கப்புறமேட்டு பர்கர் இதெல்லாம் கூட நம்ம ரெடிமேடாக இருக்குது. நம்ம அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் நட்ஸுலாம் இருந்தது. நிறைய நட்ஸு, அப்புறம் கொக்கோ பவுடர் எல்லாமே இருக்குது. ஸோ இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைமாக நான் வரேன். ஓரளவுக்கு எங்களுக்கு வந்து ஷாப்பிங் வந்து பிடிச்சிருந்தது. டேஸ்ட் பார்க்கலான்னு சொல்லிட்டு எல்லாமே சாம்பிள் தான் நாங்கள் எடுத்துகிட்டு போனோம். அதுக்கப்புறம் ஊருக்கு போகும்போது எது நல்லாயிருக்கோ அது வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வெஜிடேபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் இருக்குது, நம்ம ட்ரை பண்ணலாம். ஒரு சைடு சிக்கன்லாம் கூட இருந்தது. மட்டன் இல்லை, சிக்கன் மட்டும் இருந்தது. நாங்கள் வந்து அல்சீப் ஸ்கூலில் தான் படிக்கிறோம். அதனால் ஜூன் 5 தான் எங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே. 6லேருந்து அந்த ஈத் ஹாலிடேஸோடு சேர்த்து எங்களுக்கு வெக்கேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக் வந்து இந்தியா போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இந்தியா போயிட்டீங்களா? எல்லோரும் நல்லபடியாக என்ஜாய் பண்ணிவிட்டு திரும்ப வாங்க. நிறையங்க என்னென்னமோ சாக்லேட்டு, சிப்ஸு, என்னென்னமோ ஃபாரின் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நாங்களும் கொஞ்சோண்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இது வந்து மால் ஆஃப் மஸ்கட்க்கு பேக் சைடு இருக்குங்களா, டே பை டே ஷாப்பிங்க்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ ஆப்போசிட்டில் தானே இந்த டே பை டே இருக்குது. சரி அங்கேயும் ஒரு விசிட் விடலாம், என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வந்தோம். இது நார்மலாக நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கிற ஒன் ரியால் ஷாப் மாதிரி தான் இருக்குது. இதுவும் ரீசெண்டாக ஓப்பன் பண்ண ஷாப் தான். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய சைனா ஐட்டம்ஸ் தான். டாய்ஸ்லேருந்து பேக்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு சைனா ஐட்டம்ஸ் தான் இருந்தது. ஸோ இங்கே எங்களுக்கு எதுவுமே வந்து பிடிக்கலை. அப்படியே சும்மா கிளான்ஸ் விட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். கீழே மட்டும் போய் ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிளிப்பு, பேண்டு, கேர்ள்ஸு ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருந்தது. கிட்ஸுக்கு தேவையான ஃபேன்சி ஐட்டம், ஜிமிக்கிலாம் கூட இங்கே இருந்தது. இங்கே ஓமானிஸ் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பாங்களா, அந்த ஜிமிக்கிலாம் அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்களா அப்படின்றது தெரில. அப்புறமே கீழே வந்துட்டோம். மாடிக்கு கீழே வந்துட்டோன்னா இங்கே கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. எங்கே போனாலும் நான் அந்த கிச்சன் ஐட்டம்ஸு, அப்புறம் முக்கியமாக நான் அந்த கத்திலாம் பார்ப்பேன். கிளாசிக் டச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போல்லாம் அந்த கிளாசிக் டச்சுன்ற கத்தி வரதே இல்லை. உங்களுக்கு எங்கேயாவது மஸ்கட்டில் எங்கேயாவது அந்த கிளாசிக் டச் கத்தி கிடச்சிச்சின்னா எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா ஸ்பூன்லாம் நாங்கள் எவ்வளோ வாங்கினாலும் ஸ்கூலுக்கு கொடுக்கும்போது மிஸ் ஆயிரும். அதனால் கொஞ்சம் ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு பாத்திரம் கழுவுறதுக்காக அந்த ப்ரெஷ்ஷு வந்து எப்போவுமே நான் வாங்கிடுவேன். ஏன்னா வந்து அது எத்தனை இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் 2 வீக்ஸ் ஒன்ஸ் நம்ம மாற்றிடுவோம் இல்லைங்களா, அதனால் அதை எடுத்துக்கிட்டேன். கிச்சன் டவல்ஸு இந்த மாதிரிலாம் தான் இங்கே இருக்குது. அப்புறம் வெஜிடபிள் ஃப்ரூட்ஸும் இந்த கடையிலையுமே இருந்தது. நார்மல் ப்ரைஸ் தான். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.